வெயிலின் கொடுமையை மரத்தின் நிழலில் உணர முடியும் என்பர். நாம் பகலில் சாலையில் நடந்து செல்லும் போது வியர்வை வெளிப்படும். அப்போது ஒரு மரத்தின் அடியில் நின்றால் குளுமையாக இருக்கும். இதேபோல் ஒரு வனப்பகுதியின் உள்ளே சென்றால் சிறு செடிகள், கொடிகள், சிறு மரங்கள் மற்றும் பெரிய மரங்களை காணலாம். அங்கு குளிர்ச்சியான காற்று வீசும். பறவைகளின் இனிய கீதங்களை கேட்கலாம். சலசலக்கும் சிற்றோடைகளை காணலாம். இவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருவன. தாவரங்களை பார்த்தவுடன் இது செடி, இது கொடி, இது குறுமரம், இது மரம் என நம்மால் பகுத்தறிய முடிகிறது. ஆனால் தாவரவியல் அறிஞர்கள் தாவரங்களை சிறு செடிகள் ஹெர்ப்ஸ், குற்று மரங்கள் ஷ்ரப்ஸ் மற்றும் மரங்கள் ட்ரீஸ் என 3 வகையாக பிரிக்கின்றனர். சிறு செடிகளை பூண்டு என்கின்றனர். புதர் செடிகளையும் குற்று மரங்களையும் செடி என்கின்றனர். ஒரு தாவரத்தின் வளர்ச்சி, உயரம், தண்டு, அது வாழும் காலம் ஆகியவற்றைக் கொண்டே இவற்றை அறிஞர்கள் பகுத்து கூறியுள்ளனர். தாவரங்களின் வாழும் காலத்தை கருத்தில் கொண்டு அதனை ஒரு பருவச்செடி ஆனுவல்ஸ், இரு பருவச்செடி பைஆனுவல்ஸ் மற்றும் பல பருவச்செடி பெரினியல்ஸ் என்றும் வகைப்படுத்துகின்றனர். ஒரு பருவச்செடி என்பதன் தண்டு மென்மையாக இருக்கும். முளைத்து வளர்ந்து பூத்து கனி கொடுத்து பின்னர் ஒரு பருவத்திலேயே இறந்துவிடும். இதன் ஆயுட்காலம் மிக குறுகியதே. 3 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் இறந்துவிடும். இதற்கு உதாரணமாக நெல், கோதுமை, பார்லி, பீன்ஸ், தக்காளி, பட்டாணி மற்றும் பயிர் வகைகளை சொல்லலாம். இரு பருவச் செடிகள் 2 ஆண்டுகள் உயிர் வாழும். முதல் வருடத்தில் செடி வளர்ந்து இலையுடன் காணப்படும். இக்காலத்தில் செடியானது உணவை தயாரித்து வைக்கும். 2வது பருவத்தில் பூத்து கனி கொடுத்து இறந்து போகும். ஹோலிஹாக் மற்றும் ஃபாக்ஸ் க்ளோவ் போன்ற பூக்கும் தாவரங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். பல பருவச் செடிகள் என்பது 2 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழும். தண்டு கிளைகளை விடும். இவற்றில் புதர் செடிகள் மற்றும் மரங்கள் அடங்கும். இவை பல முறை பூக்கும், கனி கொடுக்கும். புதர் செடிகள் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து பட்டு போகும். பல பருவச் செடிகளில் மரங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருக்கும். பல 100 ஆண்டுகள் முதல் பல 1000 ஆண்டுகள் வரை உயிருடன் இருக்கும். குறுமரங்கள், இதனை பெரிய செடிகள் அல்லது புதர் செடிகள் என்பர். இவை பல ஆண்டுகள் நிலைத்து வாழும். இவற்றின் தண்டிலும் வேரிலும் மரத்திசு நன்றாக வளர்ந்திருக்கும். இத்தாவரத்தின் கிளைகள் தரைக்கு அருகிலிருந்தே தோன்றுவதால் இவை புதர் செடிகளாக காட்சியளிக்கின்றன. இதனால் இவற்றின் அடித்தண்டு வளர்ந்து தெளிவாக தெரிவதில்லை. இவை சிறு செடிகளை காட்டிலும் பெரியவை, மரத்தை காட்டிலும் சிறியவை. எலுமிச்சை, மாதுளை, கமலா, ஆரஞ்சு ட்ரங்க் இருக்கும். இது தனியான அடிமரமாக இருக்கும். பல ஆண்டுகள் நன்கு வீறு கொண்டு வளரும். அடிமரத்திலிருந்து எழும் கிளைகள் வளர்ச்சி குன்றி இலைகளும் கொண்ட ஒரு கொண்டை அல்லது படர்ந்த முடி, அதாவது கிரவுன் வளர்ந்திருக்கும். மரத்தின் கொண்டை பகுதி ஒரு வடிவத்தில் இருக்கும். மரம் என்பது குறைந்தது 10 அடி முதல் 20 அடிக்கு மேல் உயரம் கொண்டதாக இருக்க வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி 10 முதல் 30 சென்டிமீட்டர் வரை விட்டம் கொண்டிருக்க வேண்டும். இதனையே தாவரவியல் அறிஞர்கள் மரம் என வரையறுத்துள்ளனர். மரங்கள் பொதுவாக விதைகளை, அதாவது சீட்ஸ் கொண்டிருக்கும். அந்த விதைகளிலிருந்து புதிய மரங்கள் முளைத்து வளரும். பெரணிகளில் மரப்பெரணி, ட்ரீ ஃபர்ன் என்ற தாவரமும் இருக்கிறது. இது 30 அடி உயரம் கூட வளர்கிறது. இதற்கு அடித்தண்டு உண்டு, ஆனால் விதைகள் கிடையாது. இவை ஸ்போர்கள், அதாவது ஸ்போர்ஸ் எனப்படும் விதை துகள்கள் மூலமே வளர்கிறது. மரப்பெரணிகளை தாவரவியல் அறிஞர்கள் மரமாக கருதுவதில்லை. விதை கொண்ட மரங்களையும் 2 வகையாக பிரிக்கின்றனர். சில மரங்களின் விதைகள் சூலறைக்குள்ளே மூடி வைக்காமல் திறந்த விதைகளாக உள்ளன. இதனை திறந்த விதை கொண்ட தாவரம் என்கின்றனர். இவை ஜிம்னோஸ்பம்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை பூவா தாவர பிரிவை சேர்ந்தவையாகும். இவ்வகை மரங்களில் காணப்படும் கனியானது கூம்பு வடிவில் கோன் போன்று இருக்கும். விதையானது சூலறைக்குள்ளே மூடப்பட்டிருக்கும். இவை பூக்கும் தாவரங்களில் காணப்படுகின்றன. மூடிய விதை கொண்ட தாவர பிரிவை ஆஞ்சியோஸ்பம்கள் என அழைக்கின்றனர். இவை பூக்கும் தன்மை கொண்ட மரங்களே நமது கிராமங்களில் வளர்க்கப்படுகின்றன. பூக்கும் தாவரங்களில் ஒரு விதையிலை கொண்ட தாவரம் மற்றும் பிரிவுகள் உண்டு. தென்னை, பனை, பாக்கு, மூங்கில் போன்றவை ஒரு விதையிலை கொண்ட மரங்களாகும். மா, பலா, தேக்கு போன்றவை 2 விதையிலை கொண்ட மரங்களாகும். 2 விதையிலை கொண்ட மரங்களே உலகில் அதிகமாக காணப்படுகின்றன. காலம். மரங்கள் நமது பூமியில் முதலில் எப்போது தோன்றியிருக்கும் என கவனித்து பார்த்தால் அவை சுமார் 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்கலாம் என தாவரவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஈக்குசிட்டம் மிகப்பெரிய அளவில் மரமாக வளர்ந்து காடாக இருந்துள்ளது. ஆனால் இன்றைக்கு ஈக்குசிட்டம் சிறு செடியாகவே உள்ளது. மரமாக இருந்தவை அழிந்து போய்விட்டன. பாசல்கள் மட்டுமே கிடைக்கின்றன. ஜிம்னோஸ்போம்கள் எனப்படும் திறந்த விதை கொண்ட கூம்பு கனி மரங்கள் பூமியில் மிகவும் பழமையானவையே. இவற்றின் எச்சங்களாகிய பாசில்கள் சுமார் 30 கோடி ஆண்டுகளுக்கு மேற்பட்டவை கிடைக்கின்றன. கார்னிபரஸ் காலத்திலும் அதற்கு முற்பட்ட டெவோனியன் காலத்திலும் இவை நிறைந்து காணப்பட்டன. அக்காலத்தில் இவை பெருங்காடுகளாக வளர்ந்திருந்தன. அக்காலத்தில் வாழ்ந்த பல இனங்கள் அழிந்து போய்விட்டன. இவைகளில் ஒரு சில இனங்கள் மட்டுமே இன்றைக்கு பூமியில் வாழ்கின்றன. இன்று பூமியில் 4 வரிசைகளை கொண்ட ஜிம்னோஸ்போம்கள் மட்டுமே உள்ளன. அவற்றில் சைக்கஸ், நீட்டம், கிங்கோ மற்றும் கூம்புக்கனி தாவரங்கள் ஆகியவை அடங்கும். கூம்புக்கனி கொண்ட மரங்கள் பொருளாதார சிறப்பு வாய்ந்தவை. இவற்றுள் பைனஸ் மரங்களும், ஸ்ப்ரூஸ், ஃபர், சிடார், சைப்ரஸ், போட்டோகார்பஸ், ஆரக்கோரியா, செம்மரம் போன்றவை வேலைக்கு உயர்ந்த வெட்டு மரங்கள் டிம்பர்ஸ் ஆகும். கூம்புக்கனி கொண்ட மரங்களில் நீண்ட நார்கள் ஃபைபர் உள்ளன. அதேபோல் அதிக அளவில் செல்லுலோஸ் பொருட்கள் உள்ளன. இதனால் இம்மரங்களிலிருந்து மரக்கூழும் பல்ப் மற்றும் காகிதம் செய்ய பயன்படுகின்றது. மிகவும் சுத்தம் செய்யப்பட்ட கூழிலிருந்து பிளாஸ்டிக்குகள் செய்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மர எண்ணெய், ரெசின், மெழுகு, மருந்து கூட்டுக்கள், பிசின்கள் முதலிய பல பொருட்கள் எடுக்கப்படுகின்றன. ஆஞ்சியோஸ்போம்கள் எனும் பூக்கும் தாவர வகையை சேர்ந்தவையே தற்போது பூமியில் நிறைந்து காணப்படுகின்றன. பாசல் சான்றுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது பூக்கும் தாவரங்கள் சுமார் 16 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கணக்கிடப்படுகிறது. இவை பூமியில் பரிணாமம் அடைந்து மிக விரைவாக வளர்ந்துள்ளன.
பூக்கும் தாவரங்களில் சுமார் 1,50,000க்கும் மேற்பட்ட இனங்கள் பூமியில் உள்ளன. இவற்றில் சுமார் 3,000க்கும் மேற்பட்ட மர இனங்கள் உண்டு. பூமியில் உள்ள தாவரங்களில் சுமார் 25% மரங்களால் சூழப்பட்டுள்ளது. பெரும்பாலான மர வகைகள் வெப்பமண்டல காட்டுப்பகுதியில் நிரம்பி காணப்படுகின்றன. இன்னும் சில மர வகைகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றன என தாவரவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். மரக்கட்டை ஒரு மரத்தில் வளர்ச்சி என்பது நீளவாக்கில் மட்டுமல்லாமல் குறுக்குவாட்டிலும் இருக்கின்றது. மரம் செல்லுலோஸ் என்கிற பொருளால் ஆனது. மேலும் மரத்தில் உள்ள இலைகளில் எண்ணெய், ரெசின், பிசின் மற்றும் பல ரசாயன பொருட்களும் கலந்துள்ளன. இதனால்தான் மரம் நிறத்தையும் மணத்தையும் பளபளப்பையும் கொண்டிருக்கிறது. மரத்தின் ஆயுள் காலம் நீடித்திருப்பதற்கும் இது காரணமாக உள்ளது. ஒரு மரத்தின் அடிக்கட்டையை உட்டை குறுக்கே வெட்டி பார்த்தால் அதில் 3 பகுதிகள் இருப்பது நமக்கு தெரியும். மரக்கட்டையின் நடுவே சோறு பித் இருக்கும். அதையடுத்து வெளிப்பகுதி மரத்திசு பகுதி உட். இதற்கும் வெளியே பட்டை அதாவது பார்க் இருக்கும். பட்டையின் வெளிப்பகுதி இறந்த தக்கை பொருள்களால் ஆனது. பட்டையின் உள்பகுதி உயிருள்ள செல்களால் ஆன ஒரு மெல்லிய தொலியாகும். மரக்கட்டை திசுவின் வெளிப்புறத்தை உள்ளது மென் திசு சாப்வுட் ஆகும். உள்புறம் கடினமான திசு இருக்கும். இதனை வைரக்கட்டை ஹார்ட்வுட் என்பர். மரத்தின் மைய பகுதியில் மரச்சோறு இருக்கும். அது மற்ற பாகங்களை விட நிறம் கூடியதாக இருக்கும். மரம் வளர்ந்து முதிர்ச்சியடைந்தால் மரச்சோறு இல்லாமல் போய்விடும். மரக்கட்டை பகுதியில் ரெசின் மற்றும் எண்ணெய் போன்ற பொருட்கள் நிறைந்து காணப்படும். இந்த கட்டை பகுதியே மரத்தின் இதய பகுதி போன்றதாகும். இது அடர்ந்த நிறமாக இருண்டு இருக்கும். இதுவே மரத்தின் மிக முக்கிய பகுதியாகும். மரக்கட்டையின் வைர பகுதியானது இறந்த செல்களால் ஆனது. வைரக்கட்டையின் வெளிப்புறத்தில் உள்ள மென் திசுக்கட்டையிலும் சில செல்கள் இறந்திருக்கும். கட்டையின் வெளிப்புறத்தில் உள்ள பட்டையானது வெப்பம், குளிர்ச்சி, நெருப்பு, புழு, பூச்சிகளிடமிருந்து மரத்தை பாதுகாக்கிறது. மரப்பட்டைக்கும் மரத்தின் கட்டை பகுதிக்கும் இடையில் வளர்ப்படை எனப்படும் கேம்பியம் உள்ளது. இது ஒரு மெல்லிய தொலி. இதில் உயிருள்ள செல்கள் இருக்கின்றன. இதனை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அதை மைக்ரோஸ்கோப் வாயிலாகத்தான் பார்க்க இயலும். இந்த கேம்பியம் வளர்ந்துதான் பட்டையையும் மரத்திசுவையும் தடிக்கச் செய்கிறது. கேம்பியம் 2 முக்கிய பங்குகளை ஆற்றுகிறது. கேம்பியத்திற்கு உள்பகுதியில் சைலம் உள்ளது. இது மென்திசு கட்டைக்கு வெளியில் உள்ளது. இது வேரிலிருந்து தாது பொருள்களையும் நீரையும் கிளைக்கும் தண்டுக்கும் இலைக்கும் கொண்டு சென்று கரைக்கிறது. கேம்பியத்திற்கு வெளிப்பகுதியில் செல்கள் உருவாக்கப்படுவது ஃப்ளோயம் ஆகும். இது பட்டைக்கு உள்பகுதியில் இருக்கும். இந்த செல்களால் ஆன குழாயானது இலையில் தயாரிக்கப்பட்ட உணவை வேர் மற்றும் மற்ற பாகங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியை செய்கிறது. சாரக்கட்டை பகுதியில் குழாய்கள் எப்போதும் இருக்கின்றன. அவை ஒருபோதும் அழிவதில்லை. ஒவ்வொரு வசந்த காலத்திலும் கேம்பியத்தில் புதிய குழாய்கள் தோன்றுகின்றன. எனவே இருந்த பழைய குழாயில் தேவையற்ற பொருட்கள் எண்ணெய், ரெசின், பிசின் போன்றவை மெதுவாக நிறைகின்றன. இந்த அடைப்பட்ட குழாய்கள் அடர்ந்த இருண்ட நிறமாக மாறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அடைப்பட்டு மரத்தின் கடின பகுதியான கட்டையாக மாறுகின்றன. கட்டையின் உள்பகுதியில் உள்ள செல்கள் இறந்தவை. அதனால் மரத்தின் உள்ளே ஓட்டை விழுந்தாலும் மரம் இறந்து விடுவதில்லை. வளர்ச்சி மையங்கள் கேம்பியம் வளர்வதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டிலும் மரத்திசுவின் வெளிப்பகுதியில் ஓர் அடுக்கு படுகின்றது. அது பட்டையை வெளியே தள்ளுகிறது. இதனால் மரம் பருக்கிறது. கேம்பியத்தின் வளர்ச்சி குளிர்காலத்தில் மிக மெதுவாக வளர்கிறது. வசந்த காலத்தில் கேம்பியத்தின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். இந்த வளர்ச்சியே மரத்தில் வளையங்களை ஏற்படுத்துகின்றது. ஒரு முதிர்ந்த மரத்தின் குறுக்குவெட்டில் இந்த வளையங்களை காணலாம். மிதமண்டல பகுதியில் வளரும் மரங்களில் ஆண்டு வளர்ச்சி தெளிவாக தெரியும். இப்படி உண்டாகும் வளையங்களை வளர்ச்சி வளையம் அல்லது ஆண்டு வளையம் என்பர். இந்த வளையங்கள் ஆண்டிற்கு ஒன்றாக வளரும். இதன் வளையங்களை எண்ணி பார்த்து இதன் வயதை கணக்கிடுவார்கள். பொதுவாக இமயமலையில் வளரும் மரங்களில் இந்த வளையங்கள் நன்றாக தெரியும். மற்ற பகுதிகளில் வளரும் மரங்களில் ஆண்டு வளையங்கள் அவ்வளவு தெளிவாக தெரிவதில்லை. வயது மரம் வளரும்போது ஆண்டிற்கு ஆண்டு அதன் விட்டம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மரத்தின் உள்ளே கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் வளர்ச்சி என்பது இருக்கும். இதனால் உண்டாகும் வளையம் 2 நிறங்களை கொண்டிருக்கும். வெளிரிய மஞ்சள் நிறத்திலும் அடர்ந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும். நன்கு முதிர்ந்த மரத்தின் மைய பகுதியில் நீர் போக்குவரத்து என்பது தேவையில்லை. இந்த பகுதி இருந்தால் வைரக்கட்டை பகுதியில் ஒரு வளையம் உண்டாகும். இது அடர்ந்த நிறத்தில் இருக்கும். இது மரம் இற்று போகாமல் தடுக்கிறது. மரத்தின் வெளிப்பகுதியானது உயிரோட்டமாக இருக்கும். இது ஒரு பெரிய வளையமாக இருக்கும். இது மென் திசுவால் அதாவது சாப் உட்டால் ஆனது. இது வைரக்கட்டையை விட வெளிரிய நிறத்தில் இருக்கும். இந்த மென் திசு கட்டை பகுதியில்தான் நீர், தாது பொருட்கள் கரைக்கும் பணி நடைபெறுகிறது. விஞ்ஞானிகள் மரத்தின் குறுக்குவெட்டில் உள்ள வளையங்களைக் கொண்டு அதன் வயதை கணக்கிட்டு கூறுகின்றனர். மரத்தின் வயதை கணக்கிட விஞ்ஞானிகள் எளிமையான முறைகளை கையாளுகின்றனர். ஒரு மரத்தின் குறுக்குவெட்டு அல்லது பாதி அளவு வெட்டிய மரத்துண்டை கொண்டு வயதை கூறுகின்றனர். மரத்தில் அதிகப்படியான ஒரு மையமுள்ள கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் வளையங்கள் இருக்கின்றன. இந்த வளையங்கள் தான் வயதை குறிப்பிடும் ஆதாரங்கள். மைய பகுதியிலிருந்து வளையங்களை எண்ணி பார்க்கும்போது இதன் வயதை கூறலாம். உதாரணத்திற்கு 5 வளையங்கள் இருந்தால் மரத்தின் வயது 5 ஆகும். 50 வளையங்கள் இருந்தால் 50 வயதாகும். மரத்தின் வயதை கண்டுபிடிக்க தனியான படிப்பு உண்டு. இதற்கு டென்ட்ரோக்ரோனாலஜி என பெயர். இந்த படிப்பை உருவாக்கியவர் A.E. டக்ளஸ் என்ற விஞ்ஞானி ஆவார். ஒரு விதையினை கொண்ட மரங்களான பனை, தென்னை போன்ற மரங்களில் ஆண்டு வளையங்கள் அவ்வளவாக தெரியாது. தட்பவெப்பநிலை காரணமாக சில மரங்களில் ஆண்டு வளையங்கள் மிகவும் மங்கலாக தெரியும். இதுபோல் ஆண்டு வளையங்கள் கண்ணிற்கு புலப்படாத மரங்களின் வயதை கண்டுபிடிக்க கார்பன் கணக்கீடு முறையை பயன்படுத்தி அதன் வயதை துல்லியமாக கூறுகின்றனர்.